நம்மடாக்கள் பொண்டாட்டி பார்த்தா அவுளு முறியுமெங்கிற ரசூலுல்லாஹ் உளு செஞ்சுட்டு பள்ளிக்கு போகக்கூட மனைவியை முத்தம் விட்டுட்டு போவாங்க. இது அந்த கல்யாணம் முடித்த புதுசில் கொடுத்ததுக்கு இன்னும் இல்லை. எத்தனை வயசானாலும் முத்தம் விடுறதுக்கு என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் மாத விலக்குள்ள பெண்ணாக இருப்பேன், என்ற மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்கங்கிறாங்க. அப்போ மனைவியில மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. 2 in 1 விளங்கிட்டா? 1ல் 2 நடக்குது. மடியில் படுத்து அன்பை கொடுக்குறாங்க, குர்ஆனை ஓதி அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்கிறாங்க. 2 விஷயம். இத்தனைக்கு மாதவிலக்குள்ள பெண். இது நாம் மாதவிலக்கு நாங்கால நில் தள்ளி நில் என்ன இருக்கு? நஜிஸா? நஜிஸ் இல்லையே, தொழக்கூடாது, அவ்வளோதானே. மடியில் படுத்தாங்க. மடியில் படுத்துட்டு குர்ஆன் ஓதுவாங்க. ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்துட்டு குர்ஆன் ஓதுறாங்க. இது நாம் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் இருக்கு என்ன பிரச்சனை? உம்மட மடியில் படுத்து சாட்சியிட மடியில் படுத்ததான் பிரச்சனை. உம்மட மடியில் படுத்த பிள்ளை பாப்பான் பாப்பா உம்மட மடியில் படுக்கா, அவனும் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி மடியில் படுப்பாங்க. அதான் முடிஞ்சு. நாம் தான் வாழ்ந்து காட்டுறோம். நாம் இருக்கிறத தான் பிள்ளை பார்க்கணும். அப்போ நாம் ஒரு நாளைக்கு மனைவிக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுடுறோம் இல்லையா? வீட்டை நமக்கு அவள் ஒரு நாளைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுடுறோம் இல்லையா? இதுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பிள்ளைகள் பார்க்கட்டுமே, படம் பார்ப்பாங்க எல்லாருமா சேர்ந்து இருந்துக்கிட்டு. அங்கே முழு காட்சியும் போகும், அதை எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கு வெக்கம் பெறாது. மார்க்கம் அனுமதிச்ச செய்யறதுக்கு தான் நமக்கு வெக்கம். புள்ள இருக்கும். புள்ள இருந்தால் என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பெட்டில் தான் தூங்குற, பொண்டாட்டி புருஷன் ஒன்றா தான் தூங்குற, பிள்ளைகளை தான் பிரித்து போடுறது தான் இஸ்லாம். 7 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயசை அடைஞ்சால் படுக்கையை பிரியுங்க. நாங்கள் 10 வயசுண்டா பிள்ளை அடுத்த பெட்டுக்கு போய்த்துடணும். பொண்டாட்டி அடுத்த பெட்டுக்கு போகிறல, பொண்டாட்டி உன்னோட வாங்கிக்கணும். எத்தனை வயசானாலும் உனக்கு கிட்ட தான். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே சேர்ந்து என்ன வயசானாலும் சேர்ந்துருக்கும். நம்ம ஆக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் வயசான பெற்றோர்களை பிரித்து விடுறது. அம்மா ஒரு மகளை விட்ட வாப்பா ஒரு மகளை விட்ட பிரித்து விட்டாச்சு. அவங்க சந்திக்கிறதுக்கு தவம் கிடைக்கணும். தாய் தாப்பனி செய்கிற ஆகப்பெரிய ஒரு அநியாயம். எத்தனை வயசானாலும் உங்கள் வாப்பாக்கு எப்படி டீ ஊற்றணுமென்று உங்கள் உமாக்கு தான் தெரியும். டீயை குடிச்சு போட்டு சொல்லுவாங்க, என்ன உமா வந்தா என்று கேட்பான். ஒரு வயசானவர் டீயை குடிச்சு போட்டு மகள் உமா வந்தான்னு கேட்பான். எப்படிப்பா? இது உமா ஊற்றின டீ. இந்த உறவை பிரிக்கக்கூடாது. எந்த பதத்தில் சோறு வேகணும், எந்த உறப்பில் கறி செய்யணுங்கிறது அந்த புருஷனை பொண்டாட்டியாக வாழ்ந்தவளை தெரியும். மருமகளும் செய்ய மாட்டான், மகளும் செய்ய மாட்டான். அந்த உறவை பிரிச்சிடப்படா. அவங்களுக்கு நல்லது செய்யணுமென்று பிரிக்கிறையல் சேர்த்து